Hi friends, welcome to Sarnashi Pets Farm. இன்னைக்கு நான் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? நான் ஃபார்மோட செட்டப் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபார்ம்ல புதுசா ஆப்பிரிக்கன் நிறைய நம்ம அறிமுகப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு நான் ப்ரீடிங் போட போறோம். லூட்டின பீசர், அல்பின பீசர் நம்ம ஃபார்ம்ல போறதுக்காண்டி நிறைய வாங்கியிருப்போம். நம்ம ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்போம் எவ்வளவு லூட்டின பீசர் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கன்னூருக்கும் தனியாக ஒரு செட்டப் இருக்குது, சன் கன்னூருக்கும் தனியாக ஒவ்வொரு பேர்டுக்கும் ஒவ்வொரு செட்டப் வச்சுருக்கோம். நம்ம ஃபார்மில் மொத்தம் பேர்ட்ஸோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஜோடி இருக்குது. நம்ம ஃபார்மில் மட்டும் கிட்டத்தட்ட 300 பேர் நான் ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சன் கன்னூரு, ஸ்மால் கன்னூரு, ஆஃப்ரிக்கனு, காக்டெயிலு, ஃபிஞ்சஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம 200 பேர் வச்சுருக்கோம். மிச்சம் ஆஃப்ரிக்கன், காக்டெயில், சன் கன்னூர், ஸ்மால் கன்னூர் எல்லாம் சேர்த்து அது ஒரு 100 பேர் 300 பேர்கிட்ட ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை மெயின்டைன் பண்ணுறது நானும் அப்பா மட்டும் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட்லி போகிறோம், நிறைய பேர் ஃபார்ம் டூர் போடுங்க, ஃபார்ம் டூர் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஃபார்ம் டூர் போட்டிருக்கோம். காக்டெயிலுக்கு இன்னும் நம்ம 10 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கேஜ் ஐயா கொடுத்துருக்கோம். வந்தோன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 10 பேர் போட போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஒரு 25 பேருக்கு தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூட்டின பீசர், அல்பின பீசர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இன்னும் ஒரு 20 கேஜி ஆஃப்ரிக்கன் தனியாகவே நான் செட் பண்ணணும். ஆஃப்ரிக்கன் ரேட்டு இறங்குற சமயத்துலாம் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லூட்டின பீசர், அல்பின பீசர்னால் ரேட்டு தாறுமாறாக போய்கிட்டு இருந்துச்சு, 10,000 20,000 போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரேட்டு கம்மியாக வந்திருக்காம எடுத்து நம்ம ஃபார்மில் போட்டு நான் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது நார்மலாக நம்ம ஆஃப்ரிக்கன் கேஜ் செட்டப்பு. ஆல்ரெடி நம்ம எப்பவுமே போட்டிருக்கோம் ஒரு 40 பேர் ஆஃப்ரிக்கனு. எல்லாம் நம்ம சைனா கேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்மில் ஃபுட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண் சட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஆஃப்ரிக்கன் நிறையா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாது. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபுல் ஃபார்ம் வீடியோ போட்டு, சரி இன்றைக்கி நம்ம எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க காமிங்கன்னு. நம்ம கடைக்கு வர கஸ்டமரும் உங்கள் ஃபார்ம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவளுக்காண்டி நம்ம ரொம்ப நாள் சென்று ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இன்னும் செட்டப் நம்ம இன்னும் நிறையா பேர்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய கேட்ச் வர வேண்டியது இருக்குது. போட உங்களுக்கு ஃபார்ம் ஒவ்வொரு தடவை வித்தியாசமாக உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்மளோட ஷாப்புக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எதில் சப்போர்ட் பண்ணுவேன்னா, ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுல எனக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுறது நிறையா விஷயத்து டவுட் கேட்க நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.